ஹாய் குட் மார்னிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து SN2 மெக்கானிசம். SN2 மெக்கானிசம் இல்லை SN1 மெக்கானிசம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சில பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நியூக்ளியோஃபைல்னா என்ன? ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து என்னன்னா த எலிமெண்ட் ஆர் மாலிகுல் விச் ஹேஸ் மோர் எலக்ட்ரான் இன் இட். அதாவது அதுக்கு நிறைய எலக்ட்ரான் இருந்தால் மட்டும்தான் அதனால் டொனேட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ எந்த மாலிகுல்ல எந்த ஆட்டம் அதெல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் நிறைய வச்சிருக்கோம், இல்லை ஆனையான், அதெல்லாம் வந்து நம்ம நியூக்ளியோஃபைல் சொல்லுவோம் நம்ம. ஸோ மொத்தம் நம்ம வந்து எலக்ட்ரான் ரிச் molecule or electron rich atoms are called as nucleophile. எப்படி இது electron rich நம்ம சொல்றோம்? நம்ம which will have lone pair of electrons. ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம எலக்ட்ரான் இருந்தால் மட்டும் நம்ம எலக்ட்ரான் டொனேட் பண்ண முடியும். இதெல்லாம் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுதோ which is called as nucleophile. ஓகேவா? ஸோ நியூக்ளியஸ் லவ்விங் குரூப் தான் வந்து நியூக்ளியோஃபைல். இது வந்து எது நியூட்ரலாக இருக்கலாம், இல்லைன்னா ஆனையானாக இருக்கலாம். பிகாஸ் நியூட்ரல் மாலிகுல் which has lone pair of electron, இல்லை ஆனையான் will have a negative charge. ஸோ அது ரெண்டுமே வந்து நம்ம நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணும். சரியா? ஸோ நியூக்ளியோஃபைல் ஆர் யூஸ்வலி கால்ட் அஸ் லூயிஸ் பேசஸ். ஸோ லூயிஸ் ஆசிட்னு தெரியும்ல, அது வந்து எலக்ட்ரோஃபைல். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? ஸோ நியூக்ளியோஃபைல்னா லூயிஸ் பேஸ் விச் வில் டொனேட் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபைல் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரல் நியூக்ளியோஃபைல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் molecules which have lone pair of electrons are called as neutral nucleophile. அதுக்கப்புறம் வந்து charged nucleophile which is also called as anions. எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கணும். இல்லைன்னா ஆம்பிடன்ட் நியூக்ளியோஃபைல். அதாவது உனக்கு ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து பாண்ட் பண்ணிக்கலாம். அதான் வந்து ஆம்பிடன்ட் நியூக்ளியோஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிஎன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், கார்பன் வந்து நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து நம்மளால பாண்ட் பண்ணிக்க முடியிற அந்த மாதிரி ஒரு மாலிகுல் அயான் இஸ் கால்ட் அஸ் என்னது? ஆம்பிடன்ட் நியூக்ளியோஃபைல். ஓகேவா? ஸோ SN2 மெக்கானிசம் வரும். SN2 மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். இது என்னது? SN2 சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். 2 வந்து பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பொதுவாக வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ நான் வந்து ஒரு கார்பன் எடுத்துக்கிறேன். கார்பனில் நமக்கு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த கார்பனில் எக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபிலிக்கு தான் வந்து சப்ஸ்ட்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா the molecule where the bond breaking and bond formation happens is called substrate. இங்கே வந்து bond formation bond breaking இருக்கோ அது வந்து நம்ம சப்ஸ்ட்ரேட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்குது. நியூக்ளியோஃபைல் போய் ஃப்ரண்ட் சைடில் அட்டாக் நடக்க முடியாது. ஸோ ஏன்னா வந்து இங்கே ஒரு பல்கி குரூப் இருக்குது, ஸ்டெரிக்கலி ஹிண்டர் ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்ணும் அப்படின்னா பேக் சைடில் வந்து அட்டாக் பண்ணும் கார்பனை. அப்போ பேக் சைடில் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கார்பனுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் பாண்ட் கிளீவேஜும் பாண்ட் ஃபார்மேஷனும் அட் அ டைமில் நடக்கும். ஸோ இது வந்து பென்டாவேலண்ட்டாக இருக்கும். இது வந்து டிரான்சிஷன் ஸ்டேட்ன்றது லைக் இன்டர்மீடியட். இது வந்து பென்டாவேலண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு கண்டிப்பாக இது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும்? இது கார்பன் வந்து எக்ஸை வந்து லூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும்? இந்த ஹைட் இது அப்படியே தான் இருக்கும். நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு SN2 மெக்கானிசமாக இருக்கும். ஓகே. ஸோ இதோட ரேட் வந்து எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு? உனக்கு சப்ஸ்ட்ரேட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, நியூக்ளியோஃபைலோட கான்சன்ட்ரேஷனும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ரேட் will be depending on the concentration of substrate and also concentration of nucleophile. ஸோ ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னது? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதனால இது வந்து இது பைமாலிகுலர் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னது? பைமாலிகுலர் nucleophilic substitution reaction. அப்போ bimolecular ஏன் சொல்றோம்? because the rate depends on both the substrate concentration and the nucleophile concentration. அதனால இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? bimolecular நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதாவது பைமாலிகுலர்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இது பாண்ட் கிளீவேஜ் பாண்ட் ஃபார்மேஷன்லாம் சேம் ஸ்டெப்பாக நடக்கும். ஸோ இதான் வந்து அதோட என்ன சொல்கிறது? இதோட மெக்கானிசம் நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது உன்னோட லீவிங் குரூப் வெளியே லீவ் ஆயிரும். உள்ள நியூக்ளியோஃபில் அட்டாக் வரும்போது உன்னோட லீவிங் குரூப் இப்படி தான் வந்து லீவ் பண்ணும். ஓகேங்களா?
அடுத்து வந்து என்ன அப்படின்னா அதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர். பொதுவாக வந்து நம்ம ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து ரெண்டு வழியில நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து இப்போ நம்மளுக்கு சப்ஸ்ட்ரேட்ல உனக்கு லீவிங் குரூப் நல்லா லீவ் ஆகணும், அதே மாதிரி நியூக்ளியோஃபைலோட அட்டாக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ ரெண்டு விதத்தில் நம்ம சொல்லுவோம் நம்ம. அப்போ நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ற பொசிஷன் நமக்கு வந்து ப்ராப்பரா இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா CH3 நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்டிவிட்டி ஆஃப் சப்ஸ்ட்ரேட் பார்ப்போம் நம்ம. CH3X will be more reactive than primary alcohol. In turn it will be more reactive than secondary alcohol. In turn it will be more reactive, sorry, alcohol இல்ல, halide. In turn it will be more reactive than என்னது tertiary halide. இது ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்ம பேக்சைட் அட்டாக் நடக்கும்போது நம்மளுக்கு பின்னாடி பல்கி குரூப் இருக்கக்கூடாது. நீங்க பார்த்தோன்னா பின்னாடி 3 ஆர் குரூப் இருக்குது, விச் இஸ் ஆல்சோ பல்கி. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து லெஸ் ரியாக்டிவ், இது வந்து மோர் ரியாக்டிவ். அப்போ SN2 மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் மித்தைல் ஹாலைட் வில் பி மோர் ரியாக்டிவ் தேன் டெர்ஷரி ஹாலைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஃபார் RX பார்க்குறோம் நம்ம. RI will be more reactive than RBr. In turn will be more reactive than RCl and RF. இதில் வந்து நம்ம ஆரை சேமாக எடுத்துக்கிட்டோம், நம்ம ஹாலைடை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஐ தான் வந்து மோர் ரியாக்டிவ். ஏன்னா திஸ் வில் பிகம் பல்கியாக இருக்கும்போது லெஸ் அட்ராக்ஷன், ஸோ குட் லீவிங் குரூப். ஸோ எது நம்ம வேகமாக வெளில போகுதோ அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக ஆக்கிவிடும். ஓகேவா? ஸோ அதனால திஸ் வில் பி த ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் அ லீவிங் குரூப். ஓகே, ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இப்படி இருக்கும், ஏன்னா டியூ டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் தான் இப்போ காமிக்கிறேன் நான். இப்போ இதுதான் உன்னோட RCH2X இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட R குரூப் CH3, இது வந்து CH2X இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இன்னும் 2 R, இந்த 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 R சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களோட அட்டாக்கிங் பொசிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும் பிகாஸ் ஆஃப் த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ அதனால தான் வந்து உனக்கு ஏன்னா இது ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து கம்மியாகுது ஃபார் டெர்ஷரி தேன் டெர்ஷரி. அதனால தான் வந்து உனக்கு ரியாக்டிவிட்டி ஆர்டர் பி கோயிங் ஃப்ரம் மெத்தைல் ஹாலைட் டு பிரைமரி, அப்புறம் செகண்டரி, அப்புறம் டெர்ஷரி. ஓகே, தேங்க்யூ.